Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோட்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஜிஆர்டி ஷோரூம்க்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரியானா கலெக்ஷன்ஸ், அதுவும் 8 கிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷன்ஸ் கூடவே கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியும் இப்போ வந்து நியூவாக வந்த கலெக்ஷன்ஸையும் பார்க்க போகிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 3D காஸ்டிங்கில் நிறைய வந்திருக்கு. அந்த மாடலுமே இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் இண்டர் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்து 2 days ஹாலிடேஸு, யுகாதி, ரம்ஜான் இதெல்லாம் தொடர்ந்து வர்றதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உரம் இருக்கக்கூடியது இல்லாதது, இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோவில் வந்துட்டுருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரியானா கலெக்ஷன்ஸில் நியூ டிசைன்ஸ். இப்போ விளம்பரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளாரல் பேட்டர்னில் வரக்கூடியது. அதில் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து ஒயிட் கலரில் தெரியும், பட் வந்து நேச்சுரலாக இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 3 மாடல் நான் காமிச்சிருப்பேன். அதில் பார்க்குற இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு, இயரிங் செட்டு, அதுக்கு மேட்சாக ஒரு ரிங்குமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து தனித்தனி வெயிட்டில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து மொத்தமாக 8 கிராம்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. அந்த நெக் பீஸோடைய வெயிட் மட்டும்தான் 8 கிராம்ஸு. இது வந்து சும்மா மேட்சிங்காக ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி கிடையாது. சப்போஸ் நமக்கு வேணாம்னா நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வேறு மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதிலே வந்து இன்னொரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி அதே பேட்டர்னில் பார்த்துட்ருக்கோம். 3 பேட்டர்ன் மொத்தமாக அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே சூப்பரான மாடலில் இருந்தது. இப்போ யாராவது இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வந்து ஒரியானா கலெக்ஷன்ஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா நம்ம ஜிஆர்டி ஷோரூம் விசிட் பண்ணலாம். ஸோ வந்து அங்கே சூப்பரான டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டதால் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து காட்டியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து என்னை கமெண்ட்டில் வந்து சாம்ஸ் செயின் கலெக்ஷன் எங்கே வாங்குறது தெரியல மேம், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கலெக்ஷனுமே வந்து இங்கே ஒரு 2-3 வச்சுருந்தாங்க. அதுவும் வீடியோவில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 கிராம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செயின் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இதுவுமே ரொம்ப எலிகண்ட் லுக்கில் சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களும் வியர் பண்ணலாம், அடல்ட் சைஸில் இருக்கிறவங்களும் வியர் பண்ணலாம். அதுக்கு வந்து தனியாக இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தனித்தனி வெயிட்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த சாம்ஸ் செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. மாடல் வந்து ரொம்ப எலிகண்ட் லுக்கில் க்யூட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு இயரிங்கும் வச்சுருந்தாங்க. இதனுடைய செட்டு கிடையாது. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வேறு கூட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாடலில் வந்து இன்னொரு பேட்டர்ன் பார்த்துட்ருக்கோம். இது பார்க்கும்போது ஒரு இன்விசிபிள் செயின் மாடலில் இருக்குது. அந்த அங்கங்கே கொடுத்துருக்க அந்த டிசைன்ஸுமே ரொம்ப சூப்பராக, நல்லா சூப்பராக தெரியுது பார்க்கும்போது. அதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு இயரிங்குமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து தனித்தனி வெயிட்டு தான். செயினுடைய வெயிட் வந்து 3 கிராம்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வெயிட் வந்து ஒரு 1.5 கிராமுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கக்கூடிய ஒரு வெயிட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடல் ஒரு செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் வித் இயரிங்ஸோட. இதுவுமே தனித்தனி வெயிட்டு. அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு ஏ ஷேப்பில் தெரிஞ்சுது. பட் வந்து அது ஒரு பெருமாள் டிசைன் மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு மாடலில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு வந்து அந்த பீட்ஸ் வச்ச மாதிரி அந்த செயின் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மணி டைப்பில் வேர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதனுடைய வெயிட் வந்து 10 கிராம்ஸில் இருக்குது அந்த பட்டர்ஃப்ளை செயினுடைய வெயிட்டு. இயரிங் வந்து தண்ணீர் வெயிட்டு, அதனுடைய வெயிட் வந்து ஒரு 3.5 கிராமில் இருக்குது.
நெக்ஸ்ட் ஒரியானா கலெக்ஷன்ஸ்லேயே வந்து ஒரு 2.5 சவரன் இல்லை ஒரு 2.25 சவரனுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சூட் ஆகும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அவ்வளோ யூனிக்காக இருந்தது. ஒன் சைடு வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன்லேயும் இன்னொரு சைடு வந்து ஒரு பீட்ஸ் வச்ச மாடல்லையுமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்டைலிஷ் லுக்கில் இருந்தது. இதுவுமே எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த நெக் பீஸோடைய வெயிட் வந்து 22 கிராமில் இருந்தது. அந்த இயரிங்ஸ்க்கு தனி வெயிட்டு. நெக்ஸ்ட் வந்து அதிலே வந்து கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அது ஸ்டோன்ஸ்லாம் இருக்கே, இது எப்படி நீங்கள் நினைப்பீங்க? ஸ்டோன்ஸ் வெயிட்டெல்லாம் லெஸ் பண்ணி தான் போட்டு வச்சுருக்காங்க. கிராஸ் வெயிட்டு நெட் வெயிட்டுன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நெட் வெயிட்டை தான் நான் காமிச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து செயின் மாடலில் காட்டுங்க, ஒரு 8லேருந்து அதாவது ஒரு சவரன்லேருந்து 1.5 சவரனுக்குள்ளே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடலாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வந்து அதில் வந்து நடுவில் அந்த பீட்ஸ் டிசைனுமே கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக செயின் மாடலாகவே இருக்காது உங்களுக்கு பார்க்கும்போது. அதுவுமே ஒரு நெக் பீஸ், நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு நெக் பீஸ் வேர் பண்ணும்போது எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருப்போம் இதெல்லாம் போட்டால். ஸோ எல்லாத்தோடைய வெயிட்டுமே நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை தொடர்ந்து வந்து சூப்பரான இந்த நியூ மாடல் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியுமே வந்துட்டுருக்கு. இப்போ பார்க்குற இந்த செயின் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து புது மாடலாக நான் இங்கே பார்த்துருந்தேன். ஸோ வந்து அதில் ஸ்டோனும் இல்லை, நல்லா ப்ளைனாக, அதாவது வெறும் கோல்டுலே பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப நியூ டிசைனாகவும் அதே சமயத்தில் சூப்பராகவும் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற ட்ரேயில் வந்து ஒரு 10 to 13 கிராம்குள்ளே வர மாதிரியான அந்த செயின் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்து கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரியும், அதுலேயே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும், அதுக்கடுத்து இந்த பேர்ல்ஸ் வச்ச பீட்ஸ் மாதிரியும் வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான மாடலாக இருந்தது. எலிகண்ட் லுக்கில் ஸ்டைலிஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சவரன்லேருந்து ஒரு 2.25 சவரனுக்குள்ளே இருக்கிற மாதிரி மாடல்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டன்ட்லாம் நல்லா பெருசாக இருக்குது. அந்த செயினில் வந்து ஒரு பாதி அளவு வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் வர மாதிரி நல்லா ஒரு எனாமல் டிசைன்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வேர் பண்ணும்போது ஒரு நெக் பீஸ் வேர் பண்ண மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ஸ்டோன் நெக்லஸ்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு புது மாடலில் கம்ப்ளீட்டாக ஃப்ளாரல் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்டன்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோல்டெல்லாம் வந்து 18 கேரட்டு, 22 கேரட் கிடையாது. இதெல்லாமே வந்து ரோஸ் கோல்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி வந்து ரேட் பார்த்திங்கன்னா 18 கேரட்டோடையது வந்து ஒரு 6000 ரேஞ்சில் தான் இருந்தது. நீங்கள் வந்து ஒரு மாடர்னாக ப்ரிஃபர் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராமில் ஆரம்பித்து ஒரு 10 கிராம்குள்ளேயே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து ரீசேல் பண்ணும்போது அன்றைக்கி 18 கேரட்டோடைய வெயிட் அந்த ப்ரைஸோடைய ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு எடுத்துப்பாங்க. இதில் வந்து இந்த செயின் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. பிகாஸ் பார்த்திங்கன்னா அது நான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்பவே மேட்சாக இருந்தது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைமண்ட் லுக்கில் இருக்கும். அதே சமயத்தில் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும்.
இந்த ட்ரேயில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த செயின் தனியாகவும் பெண்டன்ட் தனியாகவும் கோர்த்து மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதனுடைய செயின்லாம் பார்த்தீங்கன்னா 3 கிராம்லேருந்து 11 கிராம்ஸ்குள்ளே வருது. பெண்டன்ட்டுக்கு வந்து தனி வெயிட்டு. இந்த பெண்டன்ட்லாம் வந்து வேணாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு காப்பர் ஃபினிஷிங்கில் ஒரு ஃப்ளாரல் டிசைனில் இருந்தது அந்த பெண்டன்ட்டு. இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும்ன்றதுக்காக குறிப்பிட்ட இந்த க்யூட்டாக இருக்கிற இந்த 4 மாடல்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு டைமண்ட் ரெப்ளிகா நெக் பீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைனு. அது மட்டும் இல்லாமல் நியூ ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்குது. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 19 கிராம்ஸில் வருது. இதுக்கு மேட்சாகவே ஒரு இயரிங் செட்டும் பண்ணியிருக்காங்க அதே மாடலில். அதனுடைய வெயிட் வந்து தனி. இந்த இயரிங்கில் பார்த்திங்கன்னா திருகாணி வந்து ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருந்தாங்க. மாடல் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட் ஸ்டோனில் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவல் ஷேப்பில் ஒரு காப்பர் கலர் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சுமே வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு ஓவல் வந்து ப்ளைனாகவும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் வச்ச மாடல்லையும் அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் வந்து ரொம்ப நியூ ஸ்டைலிஷ் லுக்கில் இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக அந்த இயரிங்குமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்புவீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இங்கே ஜிஆர்டி நார்த் உஸ்மான் ரோடில் இருக்கக்கூடிய கடையில் வந்து பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நிறைய இருக்குது இந்த மாதிரி மாடல். இதனுடைய வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 கிராம்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு டைமண்ட் லுக்கில் ஒரு நெக் பீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது இருந்தது. செயின் வந்து நல்லா பட்டையாக சூப்பராக இருந்தது. நம்ம கழுத்தில் வியர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிலே வந்து நடுவில் அந்த முகப்பு வச்ச மாதிரி குட்டி குட்டி 2 டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் அடுத்தது வந்து எல்லாமே வந்து செயினோடய அட்டாச் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு வந்து இதுக்கு தனியாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாடல்லாம் பொறுத்த வரைக்கும். இயரிங் வந்து ஜஸ்ட்டு சும்மா அவங்க வச்சுருக்காங்க. நமக்கு வேணான்னா இந்த பெண்டன்ட் மாடலில் இயரிங் இங்கே நிறைய இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த இயரிங் பிடிச்சிருந்ததுன்னா இது கூட நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திருகாணி வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வெயிட் வந்து ரொம்பவே கம்மி தான், ஒரு 2 கிராம்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து செயின் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து நிறைய காட்ட சொல்லி என்ன நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்டு ஒரு ரெட் கலர் 2 கலர் காம்பினேஷனில் பண்ணி வச்சுருக்காங்க. 2 லேயர் சிங்கிள் லேயர் அந்த மாதிரி டிசைன்ஸில் பண்ணி வச்சுருந்தாங்க. சிங்கிள் லேயர் வந்து 8 கிராம்லேயும் அந்த டபுள் லேயர்ஸ் வந்து 12 கிராம்ஸ்லேயும் வருது. ஸோ இதோட அந்த ஜிஆர்டி ஒரியானா கலெக்ஷன்ஸ்லாம் முடியுது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் செக்ஷன் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறதுல வந்து சிவன் பார்வதி கீழே நந்தி வச்ச மாதிரி ஒரு 3D காஸ்டிங்கில் சூப்பராக உருவம் வச்ச மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து செயின் பார்த்திங்கன்னா செயின் மாடலில் இல்லாமல் கோரல் பீட்ஸ் வச்ச மாதிரி மணி மாடலில் கொடுத்துருக்காங்க. அதே டிசைனில் அதுக்கு மேட்சான ஒரு இயரிங்குமே அதில் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெண்டன்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு இயரிங் செட்டு, அந்த மாதிரி டிசைனுமே தனியாக பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூபி எமரல்ட் அந்த மாதிரி வரக்கூடிய நெக் பீஸ் டிசைன்ஸில் வந்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாப்பில் இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அதில் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து அந்த கம்பி மாதிரி ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்குது. பீட்ஸ்லாம் வந்து ஒரு பேஸ்டல் ஷேடில் ரொம்ப எலிகண்ட் லுக்கில் இருந்தது. ஒரு வெஸ்டர்ன் வியர்லாம் நம்ம வந்து வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து இன்னொரு 3D காஸ்டிங்கில் மாடலில் வர மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அதாவது வந்து பெருமாள் உருவம் வருது, கீழே வந்து மகாலட்சுமி தாயார், 2 சைட்லேயும் வந்து அந்த தோழிகள் இருக்கா மாதிரியும், கீழே வந்து ஒரு மண்டபம் கான்செப்ட்லேயுமே பண்ணி அவ்வளோ அந்த ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது.
நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது மாடல் வந்திருந்தது, அதுவுமே எடுத்து காட்டியிருந்தாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லோ கோல்டில் வரக்கூடியது. இது ஆன்டிக் கிடையாது. நடுவில்லாம் அந்த எமரல்டு அந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. அந்த டிசைன்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதுலேயுமே வந்து உருவம் இருக்கக்கூடியது தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆரம் டிசைனுமே கொடுத்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதனுடைய ப்ரைஸ்லாம் வந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணும்போது தான் அதை ஸ்கேன் பண்ணி ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் ஏதாவது பிடிச்சிருக்கு, ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜிஆர்டி ஷோரூம் தான் விசிட் பண்ணணும். பிகாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க, அதனால் நான் முதல்ல சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து காசு மாலை டிசைன்ஸ் சில்வர் ஜுவலில் போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த நியூவாக வந்துருந்த அந்த காசு மாலை டிசைன் அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததை உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். லெஃப்ட் சைட்லேயுமே காசு மாலை டிசைன் இருந்தது. அது வந்து ஓல்டு மாடலாக இருந்தது. ஸோ அதனால் இதை மட்டும் இப்போ காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு நெக் பீஸ்மே கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து உருவம் இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட் வந்து பிளைனில் வரக்கூடியது, ஒரு நகாசு மாடலில் வரக்கூடிய ஒரு நெக் பீஸ் செட் தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம கோல்டில் வாங்கும்போது நம்மளால் வந்து அவ்வளோ ரேட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரெட் ஆன்டிக்கில் வருது, இந்த மாதிரி நகாசு மாடல் டைப் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இயரிங்குமே கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்து ஜிமிக்கி மாடலில். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களுமே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களா, அதனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் பார்த்திங்கன்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் யாராவது வாங்க போகிறவங்களுக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி இந்த மாதிரி வந்து 2-in-1 அட்டிகை மாடல் தான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவுமே இங்கே ஜிஆர்டியில் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அந்த 2 மாடல் வந்து 2-in-1ல் வரக்கூடியது. அதாவது வந்து 2 சைடுமே வந்து நம்ம வேர் பண்ணலாம். அதில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பெண்டன்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் மாடலில் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து கோல்டன் பிட்ஸ் தொங்குற மாதிரி ரொம்பவே சூப்பராக ஃப்ளெக்சிபிள் டைப்பில் இருந்தது. இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்த லைட் வெயிட் கலெக்ஷன் ஒரியானா ஜுவல்ஸு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க இந்த மாதிரி சில்வர் ஜுவல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எந்த கடையில் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.